லைட்டாக லேஸ் கொடுத்ததுனால கண்டுபிடிக்கிறேன். மட்டும் இல்லாமல் அப்பா எங்களுக்கு தெரியாமல் சஸ்பென்ஸாக போயிட்டு பண்ருட்டியில் போய் பலாப்பழம் வாங்கி வந்திருக்காங்க. அது எவ்வளோ 40 ரூபாயா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகணும்னு பார்த்தா திரும்பி விநாயகரை பார்க்க போகிறோம். கொஞ்சம் விநாயகரை பார்க்க போகிறோம். ஆமாம், நாங்கள் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம். இல்லை, இதோட பழமை அப்படிதான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 2வது வாட்டி வந்து விநாயகரை பார்க்க வந்து எல்லாரும் வந்து வந்தேன். என்ன நம்ம சித்தி பார்க்குமா? ஃபஸ்ட்டு நீ காட்டுறமே, நீ தான் தெளிவாக காட்டுவேன். அழகா இருக்குதுல்ல? சொன்னா காட்டுங்க. நல்லது நல்லது. நீ தான் இப்போ டெய்லர் ஆகிட்டல, நீ ஒன்று தச்சு கொடு பெரியம்மான்ற சார்பில். லைட்டாக லேஸ் கொடுத்ததுனால கண்டுபிடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்காக வந்து அம்மா வந்து செயின் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அழகாக இருக்குது செயின். அயா இருக்கிறீங்க ஒன்று மீது அயாலாம் எங்க? ஆமாம். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரம்பூட்டான் நிற்கிது, வாங்கலாம் சொல்லிட்டு ரம்யாவும் ஜெயாவும் சொல்லி சொன்னாங்க. சரி வாங்கலாம் சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாகப்பழம் பேர் ஜாலியாக போய் குழந்தையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் எப்படி நம்ம போய் சீக்கிரம் வந்துடலாம் சொல்லிட்டு நம்ம தான் ஆடெல்லாம் வந்து கட்டி போட்டு போகிறோம். ஆனால் எப்படி போய் வந்தாலும் கரெக்டாக வந்து 4 மணி 5 மணி ஆகிப்போகுது, நேரம் ஆகிப்போகுது. போய் சத்தனே உட்காந்து பார்த்துட்டு திரும்பி அங்கேருந்து வரத்துக்கு பஸ்ஸு கிடைக்கிது. பஸ்ஸுக்கு வேறு காற்றுன்னு வந்து வரதே வந்து நேரம் ஆகி போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வரதே மணி 5 மணி தான் வீட்டுக்கு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு போனாலும் ஆனால் வந்து விநாயகரை பார்த்த உடனே எல்லாமே வந்து பறந்துச்சு. ஆமாம், அங்கேயே வர பார்த்து பாப்பா வந்து பசிக்குன்னு சொன்னாங்களா, அதில் வந்து 2 சிக்கன் ரைஸ் கேட்டு வந்து நாங்கள் அங்கேயே சாப்பிடல. பசு வந்து சொல்லிட்டு வீட்டை வந்து தான் சிக்கன் ரைஸ் ஆட்டா. அப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கி வந்துருந்து அப்புறம் வந்து ரம்புட்டான் பார்த்தோன்னே எனக்கு வந்து வாங்கித்தாமா சொல்லி கேட்டுருந்தா ஜெயஸ்ரீ ரம்யாவும் தான். அதனால் அது ஒரு 1/4 கிலோ வாங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு அங்கேயே வாங்கினோன்னா ஆளுக்கு 2 பாயால் பிச்சு போட்டாங்க. பாருங்க, இப்போ வந்து இன்னும் ஒரு சின்ன காயாக இருக்குதுல்ல, பாருங்க நம்ம சின்ன சைஸ். ஏன்னா பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது 2 பழமும் சேர்ந்தது ஒரு காய் பெருசாக இருக்கணும். அது சீசன் வரல பழகுதுல, இப்போதான் சீசன் போக வரும். பார்க்கலாம், பெருசாக இருந்தால் இதுக்கப்புறம் வாங்கி வரலாம்னா. சின்னதாக தான் இது. அம்மாவுக்கும் வந்து இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். இது வாயில் ஒன்று பிரித்து போட்டு அழகாக வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுன்னே எல்லா வேலையும் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை சாப்பிட்றதுக்கு வந்து ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சுட்டு நம்ம எல்லா வேலையுமே செய்யலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் விநாயகருக்கு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கிறா. ஜெயஸ்ரீ சித்தி, நான் வந்து விநாயகி நான் ஒரே ஒரு சித்தி. 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் சித்தி கணக்கில் பார்த்தா வந்து ஜெயஸ்ரீ மட்டும். ஜெயஸ்ரீக்கு வந்து ஆர்வம் அதிகமாக தான். நான் மட்டும் சித்தின்னு வந்து அது குஷியாக வந்து சொல்லி. ஜஷிதாவுக்கும் நான் ஒரு சித்தி தான். அதே மாதிரி வந்து கேசவர்தனிக்கும் நான் சித்தி தான். அப்புறம் வந்து மோனிஷாவுக்கும் நான் வந்து சித்தி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஜாலியாக போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா எங்களுக்கு தெரியாமல் சஸ்பென்ஸாக போயிட்டு பண்ருட்டியில் போய் பலாப்பழம் வாங்கி வந்திருக்காங்க. அது எவ்வளோ 40 ரூபாயா? சின்ன காய் தான் வாங்கியிருந்தாங்க. அவங்க வந்து 2 காய் வாங்கியிருந்தாங்க பொழுது அவங்க அரிஞ்சு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு காய் எப்படி அரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சாப்பிட்டோம். சரிம்மா. அவங்க வந்து நேற்று வேலைக்கே போகல அப்பா வந்து. அதனால் வந்து பண்ருட்டி போய் அவங்க ஃப்ரெண்டோட போய் பண்ருட்டி போய் பலாப்பழம் வாங்கியிருந்தாங்க. நாங்கள் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் பலாப்பழம் அப்படியே இருக்குது. சரி, எடுத்துகிட்டு வாங்க, அரிஞ்சு சாப்பிட்லாம். இங்கே பாரு ஜெயஸ்ரீ, பாதி பழம் வந்து பலாப்பழம் நம்ம வந்து அரிஞ்சு சாப்பிட்டு பாதி வச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் நீங்கள் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.